வணக்கம். என்னுடைய பெயர் தர்மகுலராஜா, குலா என்று சுருக்கமாக அழைப்பார்கள். என்னோடு இங்கு நடிக்க வந்திருப்பவர் எனது நண்பர் பீட்டர். அவருடைய தமிழ் பெயர் சுப்பிரமணியம். இன்று நாங்கள் உங்கள் முன் நடிக்க இருப்பது வீரபாண்டிய கட்டபொம்மனின் ஒரு சிறு பகுதி. அதில் நான் வீரபாண்டிய கட்டபொம்மனாக நடிக்க இருக்கின்றேன். அதில் ஜக்ஷன் துறை ஆக நடிக்க வருகிறார் எங்களுடைய நண்பர் பீட்டர் சுப்பிரமணியம். தலைவரே, இவர்கள் கட்டபொம்மன் காட்சியை நடித்து காட்டப் போகிறார்களாம். இவர்களை கேள்விகள் கேட்கலாமா? வீரபாண்டிய கட்டபொம்மன் காட்சி நாம் எல்லோரும் விரும்பும் காட்சி. இவர்களை கேள்விகள் கேட்க வேண்டாம். இந்த போட்டியில் நாங்கள் வெற்றி பெற்றால் நீங்கள் ஏற்கனவே அறிவித்திருந்தபடி எனக்கு $1000 பீட்டருக்கு $1000 தருவீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நீர்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்பவரோ? நீர்தான் ஜாக்சன் துரை என்பவரோ? ஏது வெகு தூரம் வந்து விட்டீர்கள். நட்பு விரும்பி அழைத்ததாக அறிந்தோம், அதையே விரும்பி நாமும் வந்தோம். நட்பு வேண்டும், அதற்கேற்ற நடத்தை இல்லை உன்னிடம். கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழினம், நீர் கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது அறிவீனம். நவாப்புடமிருந்து நாட்டுரிமை பெற்றிருப்பது நாங்கள், நீயாக என் பேட்டி கொடுக்க வரவில்லை. பேட்டி கொடுப்பவர் நாங்கள், இல்லாவிட்டால் நீ இந்த நாட்டுக்குள்ளேயே நுழைந்திருக்க முடியாது. இருமாப்பு இன்னும் ஒழியவில்லை என்னிடம். எல்லாம் உடன் பிறந்தவை, ஒழியாது. உன் மீது குற்றம் சுமத்துகின்றோம். என்னவென்று? எடுத்துரைத்தால் எண்ணிலடங்கா. எண்ணிக்கை தெரியாத குற்றம். எனக்கா எண்ணிக்கை தெரியாது? அகம் பிடித்தவனை சொல்கிறேன். உன் நிலத்தில் விளையும் விளைச்சலுக்கு கிஸ்தி கொடுக்கவில்லை, எங்கள் பேரரசுக்கு கீழரசாய் இருக்க திரைப்பணம் செலுத்தவில்லை, வெகு காலமாக வரிப்பணம் செலுத்தவில்லை, இந்த பாக்கிக்கெல்லாம் வட்டியும் செலுத்தவில்லை. கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் இறைத்தாயா, நீர்வாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, களனிவால் உழவர்களுக்கு கஞ்சி கலையம் வந்தாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் வெண்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா, அல்லது நீ மாமனா மச்சானா? மானம் கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை? யாரை கேட்கிறாய் வரி? போரடித்து நெல் குவிக்கும் மேலை நாட்டு உழவர் கூட்டம் பரங்கியரின் உடலையும் போரடித்து தலைகளை நெற்கதிர்களாய் குவித்துவிடும். ஜாக்கிரதை. அதிகார முத்திரையிட்டு உன்னை கையோடு அழைத்து வர ஆள் அனுப்பினேனே. அப்படியா? பலே, நீ அனுப்பிய ஆள் மிகவும் புத்திசாலி. என்னை அழைத்து வரும் நோக்கில் எவரும் தலை காட்டவில்லை அந்த பக்கம். எமது பெருமை தெரிந்தவன் அவன். ஆனால் இது போன்ற கடிதத்தை எழுதவும் இதுவரை எவருக்கும் துணிவு பிறந்ததில்லை. எழுதிவிட்டதாக என் முன் கூறிய உன்னை இனியும் உயிரோடு விட்டு வைப்பது என் குற்றம். துடிக்கிறது மீசை, அடக்கு அடக்கு என்று நட்பு நாடி வந்த உறவு முறை தடுக்கிறது. என்ன மீசை மூக்குகிறாயா? அது ஆபத்துக்கு அறிகுறி. உன்னை சிறை பிடிக்க உத்தரவிடுகிறேன். என்ன வரை சொல் பார்க்கலாம். மானம் அழித்து விடவில்லையடா மரத்தமிழனுக்கு. மடியிலே கை வைத்த உந்தலை உருண்டு போகட்டும். இதெல்லாம் பழைய கதை. இந்த காலத்துக்கு ஏற்றதாக ஏதாவது பேசுங்கள் பார்க்கலாம். போர் போர் போர். 1 ஆண்டல்ல, 2 ஆண்டல்ல, 30 ஆண்டுகள் நாம் வாழ்ந்த நாட்டிலே போர், தொடர்ந்து போர். அதனாலேயே நாம் எல்லாம் இந்த நாட்டுக்கு குடிபெயர்ந்தோம். 7 வருடங்களுக்கு முன் எம் நாட்டு போர் முடிவுக்கு வந்தது. போரால் பாதிக்கப்பட்டோர் 1000 இல்லை இல்லை, லட்சக்கணக்கில். கையிழந்து காலிழந்து நடைப்பிணங்களாக வாழ்வோர் பலர். கணவனை இழந்து பிள்ளைகளோடு வாழ வகை அறியாது துடிப்போர்
மாநிலமாம். இங்கே செந்தமிழ் செல்வியர் சங்கம் வைத்து நிதி திரட்டி தமக்கு அழகு சாதன பொருட்களும் புது புது வடிவத்தில் கைப்பைகளும் ஜீன்ஸும் வாங்கி உடுத்து மேல்நாட்டு உணவு வகைகளை ருசித்தபடி சிரிக்க வைக்கிறோம், சிந்திக்க வைக்கிறோம் என்று எமது சமுதாயத்தின் அடிமட்டத்தில் இருப்போரை மறந்து மேல்தட்டு வாசிகளுக்கு சேவை செய்கிறார்களாம். ஓ என் தமிழினமே, நீ எப்போது திருந்த போகிறாய்? நல்லாதான் நடித்தீர்கள் குலா. உங்களுக்கு கட்டாயம் பரிசு கிடைத்திருக்கும். எங்களை பொழுந்து பேசியிருந்தார். ஆனால் எங்கள இடத்துக்கு வந்து என்ன துணிவிருந்தால் உண்மையை தாக்கி பேசுவீர்கள். கட்டபொம்மன் வேஷம் போட்டதாலே நீங்கள் கட்டபொம்மன் ஆகிவிட முடியாது. உங்களுக்கு பரிசு இல்லை. வெரி சாரி. எனக்கு பரிசு வேண்டாம். ஆனால் நான் பேசியவை உங்கள் மனதை தொட்டிருந்தால் திருந்துங்கள், மாறுங்கள். உண்மையான